இந்த வீடியோஸை பாருங்கள். இதை பார்க்க ஒரு ட்ரோனில் இருந்து எடுத்த வீடியோ மாதிரியே இருக்குல்ல. இந்த வீடியோவில் 2 நாய்க்குட்டி ஸ்னோவில் விளையாடிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்த வீடியோவில் ஒரு ஆள் புக் படிச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் மனுஷனால் எடுக்கப்பட்ட வீடியோ இல்லைன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இந்த வீடியோஸில் இருக்க மனுஷங்க கூட உண்மையான மனுஷங்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த வீடியோஸ் எல்லாமே கம்ப்யூட்டரால் உருவாக்கப்பட்ட வீடியோஸ். கேமராவே இல்லாமல் இந்த மாதிரி ஒரிஜினலாக தெரியுது வீடியோஸை ரெடி பண்ண முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும்னு சொன்னால் ஓப்பன் ஏஐயோட சோதா ஏஐயால் அதை வீடியோவாக ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா? இந்த வீடியோவில் சோதா ஏஐ பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்கிறோம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு டீப் டைவ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன வருஷத்தில் இருந்தே எல்லாரும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சோதா ஏஐயும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் தான். இது சாட்ஜிபிடியை உருவாக்கின ஓப்பன் ஏஐ கம்பெனியால் உருவாக்கப்பட்டது. போன வருஷம் ஓப்பன் ஏஐ சாட்ஜிபிடியை ரிலீஸ் பண்ணும்போது அது மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆச்சு. இந்த சாட்ஜிபிடியால் நம்ம கொடுக்குற மெசேஜை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆன்சரும் பண்ண முடியும். ஆனால் சாட்ஜிபிடியால் டெக்ஸ்ட் இன்புட்டை மட்டும்தான் எடுத்துக்க முடியும். அதுக்கு டெக்ஸ்ட்லேயே தான் அதுவும் ஆன்சர் பண்ண முடியும். இந்த சாட்ஜிபிடி ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாட்கள் கழித்து ஓப்பன்ஏஐ டாலின்னு சொல்லப்படுற இன்னொன்று சாஃப்ட்வேரை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட் இன்புட்டை இமேஜாக மாற்றி கொடுக்கும். இதெல்லாம் நடந்து 1 வருஷம் கழித்து இப்போ ரீசெண்டாக ஓப்பன் ஏஐ சோதா ஏஐ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சோதா ஏஐ நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட்டை வீடியோவாக மாற்றி கொடுக்கும். இது டெக்ஸ்ட்டை மட்டும் இல்லை, நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோவை கூட வீடியோவாக மாற்றி கொடுக்கும். ஒரு நாய்க்குட்டியோட ஃபோட்டோவை இன்புட்டாக கொடுத்தா அதை சோதா ஏஐயால் ஒரு வீடியோவாக மாற்றி கொடுக்க முடியும். நீங்கள் வீடியோவை இன்புட்டாக கொடுத்துட்டு அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு டெக்ஸ்ட் இன்புட்டாக கொடுத்தா அதுவும் சோதா ஏஐயால் மாற்றி கொடுக்க முடியும். இந்த வீடியோவில் ஒரு கார் ரோட்டில் போகிற மாதிரி இருக்குது. இந்த வீடியோவை இன்புட்டாக கொடுத்துட்டு இந்த வீடியோ 1920 இருக்க மாதிரி வேணும்னு சொன்னால் அதையும் சோதா ஏஐயால் மாற்றி கொடுக்க முடியும். இந்த சோதா ஏஐ பப்ளிக் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஓப்பன் பண்ணப்படலை. ஆனால் இது பொதுமக்களோட யூஸ்க்கு வந்துச்சுன்னா இது என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் பெரிய தாக்கத்தை கொண்டு வரும். நீங்கள் பார்க்குற யூடியூப் வீடியோஸில் இப்போ யூஸ் பண்ணுற ஸ்டாக் ஃபோட்டோ, ஸ்டாக் வீடியோ எல்லாம் ஏஐ ஜென்ரேட்டட் ஃபோட்டோ அண்ட் வீடியோவாக மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. இதனால் வீடியோ, கிராஃபிக், அனிமேஷன் பிஸ்னஸில் இருக்கவங்க பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. இந்த டெக்ஸ்ட் டு வீடியோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் ஒரு முழு படத்தை கூட ஈஸியாக எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த சோதா மாதிரியான ஏஐ வீடியோ ஜென்ரேட்டர்ஸ் 2023 எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். இந்த சோதா ஏஐ வரதுக்கு முன்னாடி ரன்வே, பீகா லேப்ஸ் மாதிரியான கம்பெனிஸ் அவங்களோட டெக்ஸ்ட் டு வீடியோ ஜென்ரேஷன் ஏஐயை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த பிளாட்ஃபார்மோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தா நம்மளால் இது உண்மையான வீடியோவா இல்லை ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோவான்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ சோதா ஏஐ கிரியேட் பண்ணுற வீடியோஸை பார்த்தா அது மனுஷனால் எடுக்கப்பட்ட வீடியோவா இல்லை கம்ப்யூட்டர் உருவாக்கின வீடியோவான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். சோதா ஏஐ எப்படி இந்த மாதிரி ஒரிஜினலாக இருக்க வீடியோஸை கிரியேட் பண்ணுது, சாட்ஜிபிடி எப்படி நம்ம பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுதுன்னு பேச ஆரம்பித்தா அது ரொம்ப டெக்னிக்கலாக போக ஆரம்பிச்சிடும். அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றி ஃப்யூச்சரில் ஒரு வீடியோவும் போடலாம். என்ன தான் இந்த சோதா ஏஐ ஒரிஜினலாக இருக்க மாதிரி வீடியோஸை க்ரியேட் பண்ணாலும் இந்த வீடியோஸை கவனிச்சிங்கன்னா அதில் சின்ன சின்ன விஷயங்கள் தப்பாக இருக்கும். இந்த வீடியோஸை பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு ஆள் புக்கை படிச்சுட்டு இருக்கான். ஆனால் இதை கவனிச்சிங்கன்னா இந்த புக்கோட பேஜஸ் ஒரு செகண்டுக்கு ஹாரிசாண்டலாக பறக்கும். இந்த வீடியோவில் பின்னாடி இருக்க அந்த பொண்ணோட கையை பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் லூப்புக்கு வெளியே போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப கவனமாக பார்த்தா தான் இந்த வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சம் கிளிச் இருக்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதை பற்றி ஓப்பன் ஏஐ அவங்க வெப்சைட்டில் என்ன தான் சோதா ஏஐயால் ஒரிஜினல் மாதிரியான வீடியோஸை ரெடி பண்ண முடிஞ்சாலும் இதெல்லாம் ரியல் வேர்ல்டு ஃபிசிக்ஸை ஸ்டிமுலேட் பண்ணாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 1 வருஷத்தில் இந்த ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸ் இவ்வளோ மாற முடியும்னா இன்னும் வர வருஷங்களில் இதெல்லாம் ஈஸியாக கரெக்ட் பண்ணிக்க முடியும்னு எங்களுக்கு தோணுது. இன்னும் 1 வருஷத்தில் இந்த மாதிரி எந்த கிளிச்சும் இல்லாமல் வீடியோவை கூட இந்த சோதா ஏஐயால் க்ரியேட் பண்ண முடியும்னு எங்களுக்கு தோணுது. இந்த டெக்னாலஜியை வச்சு யாரோ ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டி இல்லை பொலிட்டீஷியன் அவங்க பேசாத ஒரு விஷயத்தை பேசுகிற மாதிரி ஒரு வீடியோவை ரெடி பண்ணி அதை வச்சு மக்களை ஏமாற்ற முடியும். இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இந்த சோதா ஏஐயை இன்னும் பப்ளிக் யூஸ்க்காக அலோவ் பண்ணாமல் இருக்காங்க. இந்த மாதிரி தப்பான விஷயங்களுக்கு இந்த சோதா ஏஐ யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இதை ஹேக்கர்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க.
கூடிய சீக்கிரத்தில் இது பப்ளிக் யூஸ்க்கு அலோவ் பண்ணப்படும்னு சொல்கிறாங்க. ஆனால் பப்ளிக் யூஸ்க்கு அலோவ் பண்ணால் கூட உண்மையான மனுஷங்களை வச்சு இந்த சோதா ஏஐ எந்த வீடியோஸும் கிரியேட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சோதா ஏஐக்கு முன்னாடி டீப் ஃபேக் ஏஐ வச்சு நடந்த ஸ்கேமை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி எந்த தப்பான விஷயத்துக்கும் இந்த சோதா ஏஐயை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஏஐயால் பல பேருக்கு தங்களோட வேலையை இழக்க வாய்ப்பு இருக்குன்னு பயப்படுறாங்க. எந்த டெக்னாலஜி எடுத்துக்கிட்டாலும் அது உருவாக்கப்பட்ட புதுசில் அதை பார்த்து மக்கள் பயப்படுறதும், காலம் போக போக அந்த டெக்னாலஜிக்கு மக்கள் அடாப்ட் பண்ணிக்கிறதும் உலகத்தோட வழக்கமாக தான் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, இந்த ஏஐ டெக்னாலஜி நம்ம வாழ்க்கையில் பெரிய இம்பேக்டை கொண்டு வரப்போகுதுன்றதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த டெக்னாலஜியை நம்ம அட்வான்டேஜ்க்கு நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணிக்கிறது தான் நமக்கு நல்லது. இந்த ஏஐ டெக்னாலஜியை சாதாரண மக்கள் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டும் எவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவ்வளோ பயன்களை அடைய வாய்ப்பு இருக்குது. இந்த சோதா ஏஐ எப்படி என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியை இம்பேக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.